ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வின்வின் யூனிவர்ஸ். எங்களோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஸ்மால் இன்ட்ரோ. என்னோட பேர் மீனாட்சி. நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹானஸ்பர்கில் இருக்கோம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாபி அண்ட் க்ரூகர்ஸ் நேஷனல் பார்க்குக்கு ட்ரிப் போயிருந்தோம். டே 1 அண்ட் டே 2 ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ டே 3 ட்ரிப்பில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட் ஆண்டி விலேட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேசி வியூ அப்படிங்கிற டவுனில் இருக்குது. இதையே நாங்கள் சூஸ் பண்ணோன்னா நாங்கள் க்ரூகர் நேஷனல் பார்க்கும் இங்கேருந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ரீச் ஆகிட்டோம். அண்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்ல எந்தெந்த பிளேஸ் விசிட் பண்ணணும்னு, அதுவுமே நியர்பையாக இருந்தது. பட் இங்கே பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு இங்கேயே ஒரு ஃபுல் டே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ரிவர் வியூ இருந்தது அண்ட் ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. என்னோடய கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் கிட்ஸுக்குமே ப்ளே ஏரியா அழகாக டெடிக்கேட்டடாக இருந்தது. ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ரிசார்ட்க்கு இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் மார்னிங் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் லேட்டாக செக் அவுட் பண்ணலான்னு பசங்களோட இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டே 3 ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் இன்றைக்கி 3 பிளேசஸ் பிளான் பண்ணியிருந்தோம். மூணுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி சொல்லணும்னா, சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ரெயின்போ நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வைல்ட் லைஃப் ஆகட்டும், ஓஷன்ஸ் ஆகட்டும், மவுண்டெயின்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்மளை டிசப்பாயிண்டே பண்ணாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுற பிளேசஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்ப்பீங்கல்ல, நம்ம ரோடு வியூவே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ரீசெண்டாக எல்லா ட்ராவலர்ஸுமே இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நேச்சரோட பியூட்டியே அடிச்சிக்கவே முடியாது. ஸோ நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க மாலுக்கு நம்ம வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம கிட்ஸ் வச்சு ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் தண்ணி, எல்லா ஐட்டமும் மால்லேருந்து வாங்கி நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சாபி ரோட் ட்ரிப் வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டர்ன்ஸ்லேயும் உங்களுக்கு புது புது வியூஸ் கிடைக்கும். எனக்கு சீரியஸாக இந்த ரோட் ட்ராவல் பண்ணும் போதில் ஏதோ பெயிண்டிங் மாதிரி இருந்தது. மேலே அப்படியே ஒயிட், கீழே அப்படியே ஸ்கை ப்ளூ கலரில் அப்படியே ஸ்கையை டச் பண்ணி மவுண்டெயின்ஸு அப்படியே ஃபுல்லாக க்ரீனு, இல்லை நடுவில் வேறு மழை பெஞ்சிருச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நமக்கு பிடிச்ச பழைய சாங்ஸ்லாம் போட்டு கேட்டுட்டு ஜாலியாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னா ஒவ்வொரு கர்வ், ஒவ்வொரு டேர்னிங்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வியூ கிடைக்கும். நாம் ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ் இப்போ விசிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பினக்கிள் ராக் அப்படின்னு சொல்லிட்டு தான். பினக்கிள் ராக் அப்படிங்கிறது ஒரு வியூ பாயிண்ட்டு. இது நம்ம ரோட் ட்ரிப் போயிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ இதில் வர ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் இது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் தூண் இயற்கைக்கு நடுவில் அழகாக நின்றுட்டு இருக்கும். நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டக்கு போக போக ராக் தெரிய ஆரம்பிக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் மிஸ்டாக இருந்தது. பட் லக்கிலி நம்ம கிளம்புறதுக்குள்ளே அந்த க்ளவுட்ஸ்லாம் கலைஞ்சிடுச்சு. நம்ம அழகாக பார்த்தோம் ராக்கை. கொஞ்ச நேரத்தில் க்ளவுட்ஸ் கலைஞ்சு நாங்கள் அழகாக இந்த பினக்கிள் ராக் பார்த்தோம். அது பக்கத்தில் ஒரு குட்டி அருவி போயிட்டு இருந்ததுல, அதுவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, கொஞ்சம் டவுனில் போனோம்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. இப்போ அங்கே தான் போகிறோம். இங்கே ஒரு ஓடை மாதிரி இருந்தது. அங்கேருந்து அப்படியே தண்ணி கீழே போயிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணும்போது சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். கிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக பத்திரமா தான் நீங்கள் எல்லாமே விசிட் பண்ணணும். இந்த லொக்கேஷன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். குட்டீஸ்க்குலாம் இது ஒரு குட்டி ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம பினக்கிள் ராக்லேருந்து கிளம்பிட்டோம். வழியேற பாருங்கள் இவ்வளோ மிஸ்டாக இருக்குன்னு, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு.
நாம இப்போ நெக்ஸ்ட் வந்து பொட்ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். பொட்ஹோல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆழமான வட்ட வடிவத்தில் இருக்க ஒரு குழி. அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அதை விசிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்குலாம் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. போயிட்டு வந்தால் ரொம்ப டிலே ஆகிடுங்கிறதுக்காக நாங்கள் லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக பார்க்கலான்னு உள்ளே போனோம். இங்கே இருக்க முக்கியமான எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையுமே ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பிளேஸோட நேம் அதில் இருக்கும். நம்ம அங்கே நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது ஒரு மெமரிஸ் மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பொட்ஹோல்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது எப்படி உருவாச்சுன்னா ரொம்ப வருஷமாக ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்திருக்கு. தண்ணி ஓட ஓட பாறைகள்லாம் அரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆனது தான் எரோஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுவே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுனால இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து எல்லாருமே விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆழம் கம்மியாக இருக்க இடமா பார்த்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம். அங்கே தண்ணிக்கு கீழே குட்டி குட்டியாக நிறைய கல் இருந்தது. அதை வந்து யார் ரொம்ப தூரமாக வீசுகிறாங்க இல்லை டபுளாக போகும்ல, அந்த மாதிரிலாம் நாங்கள் சின்ன வயசில் விளையாடிப்போம் எல்லாருமே. அது விளையாட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இங்கேருந்து கிளம்புறதுக்கு நம்மளுக்கு ஆக்சுவலாக மனசே வராது. தண்ணியில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். சாபியில் நம்ம விசிட் பண்ணுற எல்லா பிளேஸுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும். சவுத் ஆஃப்ரிக்காவில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது. பட் இந்த சாபிங்கிறது கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல்னு சொல்லுவேன். என்னென்னா இங்கே நிறைய ஃபால்ஸ் இருக்குது, சீனரிஸ், நேச்சுரல் சீனரிஸ் பார்க்குற மாதிரி இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் கூட இங்கே பண்ணலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் பிளேசஸ்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பிளான் பண்ணுறவங்க வந்து க்ரூகர்ஸ் நேஷனல் பார்க் அப்புறம் இந்த சாபி ட்ரிப் ரெண்டுமே ஒன்றா தான் பிளான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபைனலாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டவல்ஸ் அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். அது என்ன 3 ரவுண்டவல்ஸ் அப்படின்னா 3 ஹட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாறை தான். இது 3 பாறைகள் இருக்கும். இது ராண்டவல்ஸ் அப்படின்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஹட்டோட நேம் வந்து ராண்டவல்ஸ். இப்போ நம்ம குடிசை சொல்கிற மாதிரி இந்த ஊரில் ராண்டவல்ஸ்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அந்த ஹட் இந்த ஊரில் இருக்கிற ஹட்டோட ஷேப்பில் இது இருக்கிறதுனால இதுக்கு 3 ரவுண்டவல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்துருக்காங்க. இன்னொரு அழகான ஸ்டோரியும் இதுக்கு இருக்குது. இந்த ஊரை ஆண்ட ராஜாவுக்கு வந்து 3 மனைவிகள் இருந்தாங்களாம். அந்த 3 மனைவிகளோட பேர் தான் வந்து அந்த 3 ராக்குமே வந்து வச்சுருக்காங்க. அது நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன். அவ்வளோதான், அந்த பிளேஸ்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் வியூவோட இந்த டே 3க்கான ட்ரிப்பை நாங்கள் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இன்னும் அழகான பிளேசஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 1 அண்ட் டே 2 ட்ரிப் வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.